சிந்து பைரவியில சிந்துவால சிவா எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு யார்கிட்ட திட்டு வாங்கினாருன்னு பார்க்கலாம் வாங்க. சிவாக்கு மறுபடியும் வேலை கிடைச்சதுக்கு காரணம் சிந்து தான் அப்படின்னு அன்னபூரணி சொன்னதை கேட்டு மகா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்படியா சிவா அப்படின்னு கேட்டதுக்கு சிவாவும் ஆமான்னு சொல்றாரு. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க மகா. கோயிலுக்கு போயிட்டு வந்து சிந்து, இந்த டாக்டரே பிரசாதம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது டாக்டரே அப்படின்னு வேற சொல்றாங்க. சிந்து அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அன்னபூரணி சிவா கிட்ட, நீதான் சிந்துவை கடத்தி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண. இப்போ சிந்து உன்னை ஏத்துக்கிட்டு இந்த குடும்பத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கா. வேற யாராவது பொண்ணா இருந்தா உன்னை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தையே உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பா. நீ சிந்து கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும், அதுதான்ப்பா என் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணி அங்க இருந்து போயிடுறாங்க. சிவா என்ன பண்ணுவாரு, உண்மையை தெரிஞ்சுக்காம இப்படி பேசுறாங்களே அப்படின்னு ஃபீல் பண்றாரு. அன்னபூரணி அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் மகா, இந்த பைத்தியக்காரி அன்னபூரணிக்கு சிந்து ஒரு ஃப்ராடுன்னு எப்படியாவது சீக்கிரம் நிரூபிக்கணும் சிவா. அப்பதான் அந்த சிந்துவை இந்த வீட்டை விட்டு அன்னபூரணியை வெளியே அனுப்புவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. போறவங்களை பிடிச்சு நிறுத்தி சிவாவோட அப்பா, நீ எதுக்கு இப்ப அவனை சீண்டி விட்டுக்கிட்டே இருக்க? கடத்தி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணது சிவாதான், அவன் சிந்து கூட வாழ்ந்தாதானே நல்லது அப்படின்னு சொல்றாரு. நேஹாவை எதுக்கு மருமகளா கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிற? அவகிட்ட நிறைய பணம் இருக்குங்கிறனாலயா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, அப்படியே வச்சுக்கோங்க. ரோட்ல போற வரவலை எல்லாம் என்னால வந்து மருமகளா ஏத்துக்க முடியாது. எனக்கு ஸ்னேகாதான் மருமக, முடிஞ்சதை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவ ரூமுக்கு வந்து கண்ணாடிய பார்த்து சிந்து வச்சு விட்ட விபூதியை அழிச்சிட்டு கோவத்தோட நிக்கிறாரு. சிந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம், நீ இப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? யாரு உன்னை கலெக்டர் கிட்ட போய் பேச சொன்னா அப்படின்னு கேக்குறாரு. உனக்காக நான் பேசாம வேற யாரு டாக்டர் பேசுவா? உனக்கு ஒண்ணுனா நான் சும்மா இருப்பேனா? நீ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. உம்மா உன்னை நல்லவளா காட்டுறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, உன் நாடகத்தை எல்லாம் நான் நம்ப மாட்டேன் உன்ன அப்படின்னு கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு போறாரு. அப்புறமா சும்மா இருந்துடுறாரு. எதுக்கு டாக்டரை நிறுத்திட்ட? என்ன நீயே கொன்று டாக்டரே. உலகத்திலேயே புனிதமானது எது தெரியுமா? அவங்கள நேசிக்கிறவங்க கையால சாகுறது தான். நான் அப்படி கூட செத்து போயிடுறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு ரொம்ப உண்மையானதுன்னு சொல்றாங்க. ஐயோ, என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்னு பாவம் பைத்தியம் படிச்ச மாதிரி கத்துறாரு சிவா. நீ என் கண்ணு முன்னாடி நிக்காத, உன்னை எப்போ இந்த வீட்டை விட்டு அனுப்புறேனோ அப்பதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை தரன்னு கூட்டிட்டு போய் ரூமுக்கு வெளியே விடுறாரு. கரெக்டா அத பைரவி வந்து பாத்துறாங்க. என்ன சிவா நீங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கடத்தி கூட்டிட்டு போய் தாலி கட்டினது நீங்க, இப்ப என்னடானா நீங்களும் உங்க அம்மாவும் இவளை இவ்வளவு தரக்குறைவா நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆசை கொண்ணு ஆஸ்தி கொண்ணுன்னு வச்சுக்கலாம்னு நினைச்சீங்க, ஆனா எல்லாரும் அதை கண்டுபிடிச்சோன்னு இப்போ உங்க கோவத்தெல்லாம் சிந்து கிட்ட காமிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சும்மா இரு பைரவி, எங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம்னு சிந்து சொன்னாலும் பைரவி கேட்கற மாதிரி இல்ல. உங்களெல்லாம் எப்படி அன்னபூர்ணியத்தை டாக்டருக்கு படிக்க வச்சாங்க? டாக்டர் ஆகலைன்னா நல்ல கிரிமினல் ஆயிருப்பீங்க அப்படின்னு வேற சொல்றாங்க. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் பைரவி, ரொம்ப ஓவரா பேசுறீங்க. உண்மையை தெரியாம ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு சிவா. என்ன உண்மை தெரியணும்? நீங்க தானே கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணீங்க, இதுக்கு மேல அவளை ஏதாவது பண்றதை பார்த்தேன் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. சிந்துவும் பைரவியா அங்க இருந்து கூட்டிட்டும் போறாங்க. போகும்போது சிந்து திரும்பி சிவாவை ஒரு பார்வை பாக்குறாங்க. சிவா, உன்னால நான் இன்னும் என்னெல்லாம் அசிங்கப்பட போறேனோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரியே சிந்துவை பார்த்து முறைக்கிறாரு. சிவா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வீட்டுல நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சு அழவும் செய்யறாரு. கரெக்டா அந்த டைம்ல ஸ்னேகா அங்க வந்துடுறாங்க. ஏன் சிவா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனையா? நம்ம நினைச்ச மாதிரியே மெடிக்கல் கவுன்சில்ல இருந்து உன்னோட சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணிட்டாங்கல்ல, இதுக்கு மேல என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு காரணமே அந்த சிந்து தான். எனக்கு அதை தான் தாங்கிக்கவே முடியல. வேலை போனதுக்கு காரணமே அவதான். ஆனா அன்னபூர்ணி பெரியம்மா அதெல்லாம் புரிஞ்சுக்காம அவளை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு வேலை கிடைச்சதுக்கு காரணம் அவதான் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வீட்டுக்கு போவே பிடிக்கல ஸ்னேகா, அந்த சிந்துவை பார்க்கவே பிடிக்கல. அவளை எப்படியாவது வீட்டை விட்டு சீக்கிரமா வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்றாரு. வீட்டுல அன்னபூரணி சாமி கும்பிட்டுட்டு வர்றாங்க. அவங்களுக்கு லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு. அதை பைரவி பாத்துறாங்க. தண்ணி கொண்டு வந்து தர்றாங்க. என்னாச்சோ ஏதாச்சோன்னு விசாரிக்கிறாங்க. அன்னபூர்ணி உடனே தலை ரொம்ப ஈரமா இருக்குமா, அதனாலயா இருக்கும், சாம்பிராணி போட்டா சரியா போயிடும், கொஞ்சம் சாம்பிராணி மட்டும் கொண்டு வரியா அப்படின்னு கேக்குறாங்க. இதோ கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சாம்பிராணி கொண்டு வந்து அதை போட்டும் வர்றாங்க. என் மருமக என்னை எப்படி பாத்துக்கிறா பாத்தியா அப்படின்னு காயத்ரி கிட்ட வேற சொல்றாங்க. ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் அப்படின்னு காயத்ரியும் சைகையாலேயே காட்டுறாங்க. இத ஆறுமுகம் வெளியே இருந்து பாக்குறாரு. இவளை புரிஞ்சுக்கவே முடியலையே, நம்ம கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விளரா, அம்மா கிட்ட இப்படி பாசத்தை கொட்டுறாளே, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. பைரவி போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா கிட்ட போய், என்னம்மா கவனிப்பெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. உனக்கு என்னடா, இப்படி ஒரு மருமக வரணுங்கிறதுக்காக தான் உன்னோட கல்யாணம் தட்டி தட்டி போயிட்டு இருந்தது போல அப்படின்னு வேற சொல்றாங்க. காயத்ரி மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. வாங்கிட்டு வந்து காயத்ரி கிட்ட தராரு ஆறுமுகம். அதை வாங்கி இதுல பாதியை கொண்டு போய் பைரவி கிட்ட கொடு அப்படின்னு சொல்றாங்க. அம்மாக்கு நம்மளை எப்படியோ வில்லங்கத்துல மாட்டி வர்றதே வேலையா போச்சு, இதை வேற கொண்டு போய் தரணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கையில மறைச்சு கொண்டு போறாரு மல்லிகைப்பூவை ஆறுமுகம்.
பைரவி முன்னாடி மல்லிகைப்பூவை நிட்டாரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. பிரமோபடி ஆறுமுகம் மல்லிகைப்பூவை பைரவி கிட்ட தராரு. பைரவி சும்மா இருப்பாங்களா? அந்த மல்லிகைப்பூவை வாங்கி பிச்சு கீழே எறிகிறாங்க. ஓஹோ, இதான் குரங்கு கையில பூமாலையோ அப்படின்னு வேற நினைக்கிறாரு ஆறுமுகம். இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.